நீ போ 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 நீ போ. சார் சாப்பிடுறதுக்கு ஏதாவது? ஐயோ நந்தினி லீவ் மீ அலோன். நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். கிளம்பி போ. நந்தினி இங்க வா. சொல்லுங்க. ஃபீல் பண்றியா? சகாயனே சகாயனே நெஞ்சுக்குள் நீ முளைத்தாய். சகாயனே சகாயனே என்னை நீ பறித்தாய். உன் எண்ணங்கள் தாக்க என் கண்ணங்கள் பூத்து நீ வயதுக்கு வாசம் தந்தாய். சகாயனே சகாயனே நெஞ்சுக்குள் நீ முளைத்தாய். ஐயா ஐயா சின்னையா விஷயத்தை எப்படி சொல்ற ஐயா? ஐயா கல்யாணம் வந்திருக்கேன். குட் மார்னிங். வணக்கம் 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 ஐயா. ஐயா இங்க கொஞ்சம் வாங்களேன். என்ன ஐயா, கல்யாணம்? சீக்கிரம் வாங்களேன், முக்கியமான விஷயம். ஐயா வேகமா வாங்கயா. அட முக்கியமான விஷயம்யா. நந்தினி எங்க? சீக்கிரம் வாங்கயா. என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? நந்தினி எங்க இருக்கா? என்னாச்சு? என்ன ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு? ஐயா இந்த கலகமுட்டி பரமேஸ்வரி இருக்காப்ல, மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து ஏதோ பூஜை கீஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்லையா. அதுவும் கால பைரவரை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்கயா. அட வாங்கன்ற வாங்க. ஒரே கூத்தும் கும்மாளமா இருக்கியா. என்ன இது? என்ன இதெல்லாம்? யார் இந்த ஆளு? என்னன்னு கேக்குறல்ல? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் எந்திரிடா. ஏய் ஸ்டாப் இட். இதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு பண்ணா அவ்வளவுதான். என்ன நடக்கும்னே தெரியாது. அம்மா என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுல நடு வீட்டுல நின்னு பூஜை பண்ணிட்டு இருப்ப? நானே உன்னை தேடிட்டு இருந்தடி. நீ பண்ண காரியத்துக்கு. காரியமா? நான் செஞ்சேனா? என்ன என்ன சொல்றாங்க? நான் என்ன செஞ்சேன்? என்னடி வாய மூடி. நேத்துல இருந்து உன்னை நான் தேடிட்டு இருக்கேன். என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற. உன்னை சும்மா விட்டுருவேன்? விட மாட்டேன். என்ன என்ன இது? எதுக்கு என் மேல இம்புட்டு கோவம்? நான் உங்களுக்கு நல்லது தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லது? பெருசா நல்லது? நீ செஞ்சது நல்லதா? ஆப்பிள கொண்டு வந்து வீட்டுல கொடுத்து மொத்த குடும்பத்தையும் அழிக்க முயற்சி பண்ணிருக்க. அந்த விஷ ஆப்பிள சாப்பிட்டு யான்னு உயிருக்கு போராடி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இப்பதான் உயிர் பிடிச்சு வந்து நிக்கிறாரு. நீ நல்லது செஞ்சியா? ஐயோ ஏங்க என்ன பாக்குறீங்க? என்னது? என்ன சொல்றாங்க இவங்க? ஐயோ சத்தியமா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நான் ஆப்பிள்ல விஷம் வச்சேனா? அமெரிக்க அண்ணனுக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லாம போச்சு ஆப்பிள் சாப்பிட்டு. என்ன உளறீங்க? நடிக்காத. ஐயோ முதல்ல போலீஸ கூப்பிடுங்க. நானோட எனக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன். இன்னைக்கு ஒரு கை நானும் பாக்குறேன். என்னடி என்கிட்டயே நடிச்சு காட்டியா? இவெல்லாம் பொம்பளையா இல்ல? உன்னோட கொன்னுடுவேன். எடி என்ன சமாளிக்கலாம்னு பாக்குறியா? டாக்டர் கொடுத்திருக்கிற ப்ரூஃப் இருக்கு. ஆப்பிள் சாப்பிட்டதுனாலதான் உடம்புல விஷம் ஏறி இருக்கு. நீ தானே அந்த ஆப்பிள கொண்டு வந்த. நீ தான் எல்லாத்தையும் செஞ்சிருப்ப. எனக்கு தெரியும். அம்மா சத்தியமா எனக்கு எதுவுமே புரியலம்மா. நான் ஒரு கூட முழுக்க ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன். அத்தனை ஆப்பிளையும் அமெரிக்க அண்ணன் சாப்பிட்டாரா? அண்ணே எல்லா ஆப்பிளையுமா நீங்க சாப்பிட்டீங்க? நல்ல வேளை அமெரிக்க சத்தப்பா 2 துண்டு தான் சாப்பிட்டாரு. அதுக்கே அவரோட உசுறு ஊசலாட ஆரம்பிச்சிடுச்சு தெரியுமா? சரி அப்ப மத்த ஆப்பிள்லாம் எங்க? எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அத நானே சாப்பிட்டு காட்டுறேன். என்னாச்சு? ஏன் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு ஆப்பிள்ல 2 துண்டு சாப்பிட்டு தானே அமெரிக்க அண்ணன் உசுருக்கு போராடினதா சொல்றீங்க. மிச்சம் இருக்கும்ல, அந்த ஆப்பிள் எடுத்துட்டு வர சொல்லுங்கம்மா. மீதியை நான் சாப்பிடுறேன், எடுத்துட்டு வர சொல்லுங்கம்மா. மத்த ஆப்பிள் எல்லாம் எல்லாரும் சாப்பிட்டாங்க. வந்துட்டா கேள்வி கேட்க.
என்னங்க இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆப்பிள்ல நான் விஷம் வச்சேன்னு சொல்றீங்க. அப்பனா அத சாப்பிட்ட எல்லாரும் இல்ல உயிருக்கு போராடி இருக்கணும். அது எப்படி அமெரிக்க அண்ணனுக்கு மட்டும் ஆபத்தாயிடுச்சு? எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படிங்க நான் ஒருத்தி ஒரு ஆப்பிளை எடுத்து அதுல விஷத்தை வச்சு கரெக்டா இது அண்ணன் தான் சாப்பிடணும்னு பேர் எழுதி அனுப்புவாளா? நீங்க அதே ஆப்பிளை எடுத்துட்டு போய் அமெரிக்க அண்ணனுக்கு கொடுத்து என்னங்க இதெல்லாம்? இதெல்லாம் கேட்கறதுக்கே பைத்தியக்காரத்தனமா இல்லையா? அதானே இது கரெக்டான கேள்வியா இருக்கு. அந்த ஆண்டி ஷார்ப்பா பாயிண்ட கவ்வி பிடிக்கிறாங்களே. என்ன தோணுது சொன்னமா? ஏய் பரமேஸ்வரி, அப்புறம் அந்த ஆப்பிள் எப்படி விஷம் வந்தது? நீ வைக்காம தானா விஷம் வந்துச்சா? என்ன கேக்குறீங்க பங்காளி? முதல்ல இந்த ஆப்பிள் எல்லாம் விஷம் வைக்க முடியுமா? ஆ? முதல்ல ஆப்பிள்ல விஷம் வைக்க தெரியும்னு எனக்கு தெரியாதே. நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நீங்க யாராவது சொல்லுங்களேன், ஆப்பிள்ல எப்படி விஷம் வைக்கிறது? தங்கச்சி கரெக்டான பாயிண்ட புடிச்சு பேசுது. சொல்லுங்க பங்காளி, உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. ஆனா விஷத்தை வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நான் கொண்டு வந்த எல்லா ஆப்பிள்லயும் நான் விஷத்தை வச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கு நான் விஷம் வைக்கணும்னா நேரா ஒட்டு மொத்தமா சோத்துல விஷம் வச்சுட்டு போவா இந்த பரமேஸ்வரி. இப்படி முதுகுல குத்துற பழக்கம் எல்லாம் எனக்கு இல்லன்னு. உலக மகா நடிப்புடா சாமி. அப்படின்னா ஆப்பிள் எப்படி விஷம் வந்துச்சு? நல்லா கேளுடி என் பங்காளி மகளே, நீ படிச்சவ தானே? ஏன் ஆப்பிள்ல விஷம் வந்திருக்காது? ஆப்பிள நானே நட்டு தண்ணி ஊத்தி வளர்த்து ஆப்பிள பறிச்சு கொண்டு வந்து கொடுத்தேனா? நான் ஆப்பிள கடையில இருந்து தானே வாங்கினேன். அந்த கடைக்காரன் அந்த ஆப்பிள கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அதுல ஏதாவது கெமிக்கலை போட்டிருப்பான். அது ஒத்துக்காம அமெரிக்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அதுக்காக ஏன் மேல பழிய போடுறீங்களே? இங்க பாரு, ரொம்ப விவரமா பேசுறதா நினைப்பா? அம்மா பாவம்மா நானு. பங்காளி என்ன பங்காளி, இங்க பாருங்க, என் மேல சந்தேகப்பட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அது தப்பில்லைங்க, தப்பில்ல. இப்ப என்ன, என் மேல உங்களுக்கு கோவம் அவ்வளவுதானே? போன் பண்ணுங்க, தாராளமா போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. நான் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கேன். போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. ஆனா ஆனா ஒண்ணு, ஆனா கடைசியில தர்மம் தான் ஜெயிக்கும். அப்பனா நான் தானே ஜெயிப்பேன். நான் தானே ஜெயிப்பேன். போன் பண்ணுங்க, போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. நான் வேணா போன் தரட்டா? அண்ணே போனை எடுங்க. ஏய், எதுவும் தேவையில்ல. முதல்ல நீ வெளியில கிளம்பு. அதான் உன்னை இந்த வீட்ல யாருக்கும் பிடிக்கல. அப்புறம் எதுக்கு நீ மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? முதல்ல வெளியில போ. என் பங்காளி மகளே, இங்க பாரு, நான் போக தான் போறேன். ஏன் என்ன திட்டுறீங்க? ஆனா நான் போறதுக்கு முன்னாடி நான் எதுக்காக இங்க வந்தேன், எதுக்காக நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஏய் சி, ஒரு மண்ணு நீ சொல்ல வேணாம். முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க. அம்மா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்களே சரின்னு சொல்லுவீங்க. வந்தது வந்துட்டேன், சொல்ல விடுங்களேன். என்ன வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? மாப்பிள்ளை முதல்ல வெளியில அனுப்புங்க. ஏதோ நல்ல விஷயம் நடக்க போறதா கேள்விப்பட்டேன். அது உண்மைதானே? ஏய் இரு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன இது, கல்யாணம் தானே நடத்த போறீங்க? இது என்ன பெரிய கொலை குத்தமா? அத போய் மறைச்சு வைக்க முடியுமா? சொந்த பந்தம் அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏய், எங்க வீட்ல என்ன விசேஷம் நடந்தா உனக்கு என்னடி? நீ எதுக்கு இங்க வந்த? அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். நம்ம குடும்பத்துல ஒரு விசேஷம் நடக்குதுன்னா முதல்ல நம்ம குலசாமி கிட்ட சம்மதம் கேட்க வேண்டாமா? சோழி போட்டு குறி கேட்க வேண்டாமா? நீங்க சொல்லுங்க, குறி கேட்கணும்ல. அதுவும் நடக்க போறது கடைக்குட்டி கல்யாணம்ல. சாமி கிட்ட உத்தரவு வாங்காம செஞ்சா கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் வந்துராதா? ஏய், முதல்ல அபசகுணமா பேசுறத நிறுத்துறியா? உன்னை எவன் கேட்டான்? சாமி உத்தரவு கேக்குறதுனா
குலசாமி கோயிலுக்கு போய் படையல் போட்டு உத்தரவு கேட்கணுமாப்ல. சாமி பூசாரி மேல வந்து சம்மதம் கொடுக்கும். உங்க குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில தான் நான் கால பைரவருக்கு ஒரு பூஜைய போடலான்னு இந்த பூசாரிய கூட்டிட்டு வந்தேன். பூஜை மட்டும் பத்தாது, சாமி கிட்ட உத்தரவும் கேட்கணும். கேட்காம நல்லது செஞ்சா சாமிக்கு கோபம் வந்துரும். அத நம்மளால தாங்க முடியாது, பாத்துக்கங்க. அம்மா, இப்ப கூட நீங்க வர்றதுக்கு முன்னாடி கால பைரவர்கிட்ட நான் உத்தரவு கேட்டேன். சாமி என்ன குறி சொல்லுச்சு தெரியுமா? நீங்க நடக்கும்னு நினைக்கிற இந்த கல்யாணம் நடக்காதுன்னு குறி சொல்லுச்சு. வாய் மூடி, எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஏண்டி, எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்து சாமி ஓங்கிட்ட குறி சொல்லுச்சா? இதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன லூசா? சாமி தானா வந்தோன்னும் என்கிட்ட குறி சொல்லல. இதோ இந்த வீட்ல இங்க உட்கார்ந்து பூஜை பண்ணும்போதுதான் என்கிட்ட சொல்லுச்சு. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க கூட உட்கார்ந்து குறி கேளுங்க. அவசியம் இல்ல. நீ முதல்ல இடத்த காலி பண்றியா? சாமியோட ஆசீர்வாதம் எங்க சுரேகாக்கு நிறையவே இருக்கு. ஏன் நீயே பார்த்தல, திருவிழால நீயும் உன் புருஷனும் எவ்வளவோ பிரச்சனை பண்ணீங்க. ஆனா அது எல்லாமே சாமி புண்ணியத்துல தீந்துச்சுல. அந்த ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு போதும். இந்த கல்யாணத்தை நாங்க ஜாம் ஜாம் நடத்துவோம். நீ முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. பங்காளி, கல்யாணம் நடக்கும், நானும் அதேதான் சொல்றேன். ஆனா இந்த பையனோட தான் கல்யாணம் நடக்கும்னு சாமி சொல்லுச்சா? அத கேட்டு பாத்தீங்களா நீங்க? தங்கச்சியை பேசாம வக்கீலுக்கு கூட படிக்க வச்சிருக்கலாம் போல இருக்கே. பங்காளி, நீங்க எடுத்திருக்கிற முடிவு நிச்சயமா தப்பான முடிவுதான்னு நான் சொல்லுவேன். இந்த குடும்பத்துக்கு அச்சாணியமா எதுவும் நடந்துட கூடாதுன்னு தான் நான் இந்த கால பைரவரை கொண்டு வந்து வச்சு பரிகார பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சிலையில இருக்கிறது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? கால பைரவர். விலகாத தோஷத்தை எல்லாம் விலக்கி வைக்கிற சாமி. இத வச்சு ஒரு மண்டல பூஜை நீங்க தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்பம் இல்ல, உங்க தலைமுறையே நல்லா இருக்கும். சுந்தரவல்லி, இந்த லேடி என்ன என்னென்னமோ சொல்றாங்க. என்ன இது தெய்வ குத்தம்? பேசாம நாம சாமி கிட்டே உத்தரவு கேட்டுருவோமா? எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ என்ன சொல்ற? ஆமா சுந்தரவல்லி, எந்த விஷயத்துல குறை வச்சாலும் சாமி விஷயத்துல நம்ம எந்த குறையும் வச்சிடக்கூடாது. ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா கூட பண்ணிடலாமே. எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஐயோ அண்ணி, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அவளே ஒரு ஃப்ராடு. அவ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. முதல்ல அமெரிக்கண்ண, என்னோட பங்காளி, உங்க தங்கச்சி, இவங்க என் மேல ஆத்திரத்துல கோபத்துல ஏதேதோ பேசுறாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன்னு நல்லா கேட்டுக்கங்க. இந்த கால பைரவர் உக்கிரமான சாமி. அதே நேரம் கும்பிட்டுட்டு கால்ல விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை காலா காலத்துக்கும் காப்பாத்தும். அவ்வளவு சக்தி இருக்கு இந்த கால பைரவருக்கு. என்ன மாதிரி பூஜை செய்யணும்? நல்லா கேட்டீங்க ஏன் அமெரிக்கா அண்ணி. சாதாரணமான கால பைரவர் பூஜை தான். அத மட்டும் ஒரு மண்டலத்துக்கு செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த குலசாமி இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டுச்சோ அதே சாமி இந்த கல்யாணத்தை அமோகமா நடத்துன்னு உத்தரவு போடுவா. இது சத்தியமான உண்மை அண்ணி. சுந்தரவல்லி, சாமிக்கு பூஜை பண்றது நல்லது தானே. பேசாம நம்ம அந்த பூஜையை பண்ணிடலாம். என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க? அவளே உங்களுக்கு குழப்பிட்டு இருக்கா, அதை நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, நான் சொல்றது சத்தியமான வார்த்தை. உங்க வீட்டு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா இந்த சாமிய கெட்டியா புடிச்சுக்கோங்க. ஒரு மண்டல பூஜை மட்டும் நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கால பைரவர் உங்க தலைமாட்டுல நின்னு எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைப்பாரு. நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். நான் வரேன் பங்காளி. பூசாரி வாங்க போலாம். அண்ணே வாங்க போலாமா?
பங்காளி, என்னது? நான் போய்கிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. போலீஸ இங்க வர சொல்றீங்களா, இல்ல நானே போய் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிட்டுமா? ஏய், போதும் நிறுத்துறியா? உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. யாராவது அவளை வெளியே போ சொல்லுங்க. யாரோ சொல்லுங்கப்பா. மா சுந்தரவள்ளி, அவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க, ஏன் கோவப்படுற? அண்ணே அண்ணே, என்னன்னு பேசிட்டு இருக்கீங்க? இவளா நல்லவ? உடம்பு முழுக்க விஷம். அம்மா, வேற ஒண்ணும் இல்ல, இவ குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாதல்ல. அதுக்கு மாய மந்திரம் பண்றதுக்கு தான் இது இந்த செட்டப், இந்த ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான். அமெரிக்கண்ணே, நான் சொன்னது எதுவுமே பொய் இல்லைன்னு. நான் வயித்தெரிச்சல்ல சொல்லவும் இல்ல. இங்க பாருங்க, இப்போ இதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட இஷ்டம். என்ன ஜோதி? வரேன் பங்காளி. ஐயா கால பைரவரே, என் பங்காளி குடும்பத்துல எல்லாரையும் நீதாயா காப்பாத்தணும். காப்பாத்துப்பா. அண்ணே வாங்கண்ணே போலாம். இந்த சிலையை பார்த்தாலே தெய்வீகமா இருக்கு சுந்தரவள்ளி. ஐயோ அண்ணே, ப்ளீஸ் ப்ளீஸ். என்னண்ணே, அந்த பொம்பளை தான் ஏதோ உளறிட்டு போறானா, நீங்களும் அதை நம்பிக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கல்யாணம் அம்மா, முதல்ல இங்க பாரு, வந்துட்டோமா. இந்த சிலையை கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி போடு. முதல்ல இது எல்லாத்தையும் எடு. நல்லது பண்றா, அது பண்றேன்னு கடுப்பேத்திட்டு போறான். இல்ல சுந்தரவள்ளி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணே புரிஞ்சுக்கோங்க. என்ன நல்லது பண்றவன் இந்த மாதிரி யாருக்குமே தெரியாம வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு மந்திரவாதியை வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பா. என்ன இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தப்பா தெரியல? இதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு. ஜஸ்ட் நான்சென்ஸ். இருந்தாலும் இது சாமி விஷயம் சுந்தரவள்ளி. அப்படிலாம் சிலைய வீசி எரிஞ்சிட முடியுமா? சாமி குத்தம் ஆகிரும்ல. அண்ணே, ஏன் சுந்தரவள்ளி, உங்க அண்ணன் தான் சங்கடப்படுறாருல, சில வேணா இங்கே எடுத்துட்டு போட்டுமே. என்ன ஐயா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். வாய் மூடிட்டு பேசாம இருந்தாலே போதும். போ, முதல்ல காஃபி எடுத்துட்டு வா போ. சுந்தரவள்ளி, அவ எதை சொல்ல நினைக்கிறா, சொல்லட்டுமே. நீ சொல்லு நந்தினி. ஐயா, மனுஷங்க வேணா தப்பு பண்ணுவாங்க, கெட்டது நினைப்பாங்க, எதையாவது கெடுத்து விட நினைப்பாங்க. கால பைரவர் அப்படி இல்லைங்க ஐயா. அவரு சாமி இல்லைங்களா? யாரு கும்பிட்டாலும் சாமி நல்லதுதான் செய்யும். அதெல்லாம் சரிம்மா, எதுக்காக இப்ப சொல்றாத? இல்லைங்க ஐயா, சிலைய யாரு கொண்டு வந்தா என்ன? கால பைரவர் சிலை நமக்கு கிடைச்சதே பெரிய விஷயம் இல்லையா? தேடி வந்த சாமி சிலைய தூக்கி வீச வேண்டாம். நான் வேணா அந்த சிலைய தனியா எடுத்து வச்சு தினமும் பூஜை பண்றேன். ஒரு மண்டலத்துக்கு பூஜை பண்றேன். சாமியை மட்டும் தூக்கி வீச வேண்டாம் ஐயா. ஐயா சொன்ன மாதிரி தெய்வ குத்தம் ஆயிட்டா நம்ம குடும்பம் தாங்குமா? நீ சொல்றதும் கரெக்ட் தான் நந்தினி. வருஷ பயலுக்கு ஆடுற ஆட்டத்துக்கு சாமி என்ன செய்யும்? இல்ல 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 இல்ல. என்ன எதுக்கு இப்ப தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இழுத்துட்டு வரணும்? இது நமக்கு அவசியமா என்ன? சுந்தரவள்ளி, இது சாமி விஷயம். உன் கோவத்தெல்லாம் மனுஷன் கிட்ட காட்டு, சாமி கிட்ட காட்டாத. நந்தினி பூஜை செய்யட்டும். இங்க பாருங்க மச்சான், அதே மாதிரி இந்த குலசாமி கிட்ட உத்தரவு கேட்கிற விஷயம் அதையும் பண்ணிடலாமே. சாமி குத்தம் ஆகிடக்கூடாது இல்லையா? அது குடும்பத்துக்கு அண்ணே நல்லது இல்ல. ப்ளீஸ், அதெல்லாம் ஒண்ணும் அவசியமே இல்ல. ஏய், சுந்தரவள்ளி, நந்தினி சொன்னாங்கிறதுக்காக இதெல்லாம் வேணாம்னு முடிவு பண்ணிட்டாத. நீ யாரு சொன்னதையும் மனசுல வச்சுக்க வேணாம். வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நாம நேரா குலசாமி கோயிலுக்கு போய் உத்தரவு கேட்டுடலாம். எனக்கு என்னமோ இது ஒரு குறைய மனசுல வச்சுக்கிட்டு இருக்க வேணாம்னு தோணுது. ஆமா சுந்தரவல்லி, அந்த பொண்ணு சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. கோவிலுக்கு போய் உத்தரவு கேட்டுலாமே. இங்க பாருங்க, யாரும் எதுவும் சொல்ல வேணாம். நமக்கு நம்ம குலசாமி முக்கியம். நாமங்க நேர்ல போய் உத்தரவு கேட்டு வந்துருவோம். உத்தரவள்ளி, நீ கிளம்புற வழியை பாரு. அங்க உத்தரவு கேட்கறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். வாங்க போயிட்டு வந்துடலாம். எல்லாம் ரெடி ஆகும், போங்க. வாங்க. உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான் தங்கச்சி.
அந்த சுந்தரவள்ளி கொலவெறியில இருப்பான்னு தெரிஞ்சும் அவ வீட்டுக்குள்ளேயே போய் குழப்பிட்டு வந்திருக்க பாரு. செம்ம தில்லுமா உனக்கு. அவ நம்மள 4 அடி அடிச்சிருந்தாலும் அத வாங்கிக்கவும் நான் தயாரா தானே போனேன். அவ அழியறதுக்காக 2 அடி வாங்கினாலும் தப்பில்லைன்னு. உன் கூட சேர்ந்து எனக்கு இல்ல அடி விழுந்திருக்கும். அதை நினைச்சாதாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கண்ணே. அந்த குடும்பம் ரொம்ப டீசென்டான குடும்பம். ஓஹோ. அந்த தைரியத்துல தான் நானே புறப்பட்டு வந்தேன். அது சரி, நீ பாட்டு